வணக்கம். இன்னைக்கு நம்ம நாடக கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர் பொண்ணு தாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொண்ணு தாய் பிறந்த ஊர் புது ஆயக்குடி. வருடம் 1929 ஜூலை மாதம். பொண்ணு தாயின் குடும்பம் அம்மா பெயர் சுப்புத்தாய், அப்பா ஸ்ரீபதி. பிறந்தது ஆயக்குடி என்றாலும் அவரது வாழ்க்கை மதுரையை மையமாக கொண்டே அமைந்தது. பொண்ணு தாய் நாதஸ்வரம் பயில வேண்டும் என்பது அவரது அப்பாவின் ஆசை. பொண்ணு தாயின் ஆசை மதுரை. தாய் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் தந்தையின் ஆசையை வென்றது. பெண்கள் நாதஸ்வரம் வாசிக்க கூடாது என தஞ்சாவூரில் பெரிய எதிர்ப்பு வலுப்பெற்றிருந்தது. ஆனால் ஸ்ரீபதி மகள் நாதஸ்வரம் கற்றே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மகளுக்கு அவர் குடும்பமே மதுரைக்கு குடிபெயர்ந்தது. பொண்ணு தாய்க்கு 9 வயது இருக்கும்போது மதுரை பொன்னுசாமி பிள்ளை மகன் நடேச பிள்ளையிடம் நாதஸ்வரம் கற்க சேர்ந்தார். அவரது 13 வயதில் மதுரை சித்திரை திருவிழா தசரா நிகழ்ச்சியில் முதல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பொண்ணு தாயின் கடின உழைப்பால் முதல் நிகழ்வே சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. செகந்திராபாத் ராமநவமி கலாச்சார விழாவும் பம்பாய் சமூகானந்த சபையும் ஓர் எட்டாத உயரத்துக்கு பொண்ணு தாயை கொண்டு சென்றது. ஒரு பெண் நாதஸ்வரம் வாசித்து கொண்டே நடந்து வருவதை நினைத்து கூட பார்க்க முடியாத காலத்தில் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் வாசிக்க கூப்பிட்ட போது பிரச்சனை வரும் என பலரும் பயந்து நிலையில் எதுவும் வராது, நீ வாசிமா என தந்தை உற்சாகப்படுத்தினார். பொண்ணு தாயை சாதனைகள். மதுரை நாதஸ்வர தலைவர். திருச்சி வானொலியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்டிஸ்டாக பணியாற்றுகிறார். நேரு, ராதாகிருஷ்ணன் போன்றோரிடம் சிறந்து வாசிப்பிற்காக தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். முன்னாள் முதல்வர் காமராஜர், பக்தவத்சலம், கருணாநிதி ஆகியோரிடம் பதக்கமும் பாராட்டும் சான்றிதழ்களும் பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார். இவர் வாங்கிய விருதுகள் நாதகான அரசி, நாதகான ரத்னம், நாதகான வாணி, நாதஸ்வரம் அஸ்வினி, கலைமுத்துமணி, 1990 ஆண்டு கலைமாமணி விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். 1953 இவருக்கு திருமணமானது. இவரது கணவர் பெயர் சிதம்பரம் முதலியவர். மதுரை நகராட்சி தலைவராகவும் MLC-யாகவும் மீனாட்சி அம்மன் கோவில் அரங்காவலராகவும் இருந்தவர். 1972 ஆண்டு கணவர் இறந்த பிறகு பொது நிகழ்ச்சிகளில் நாதஸ்வரம் வாசிப்பதை குறைத்து கொண்டார். கையிருப்பு கரைந்தது. அதனால் இறந்த பிறகு பொது நிகழ்ச்சி கையிருப்பு கரைந்த போது பெற்ற பதக்கங்களை விற்று மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. முதல் பெண் நாதஸ்வர கலைஞராக பொண்ணு தாய் 84 வயதில் மதுரையில் காலமானார்.